ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்பிஓல சேல்ஸ் டீமுக்கும், ப்ரொமோஷன் டீமுக்கும் உங்களோட டாஸ்க் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோங்க. அதே போல் இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகி நம்மளுக்கு எப்போ ஃபுல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதை பற்றியுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போறோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித்ட்ரால் அமௌண்ட் இருக்கு இல்லையா? வித்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக அப்டேட், அந்த ரீஃபண்ட் சம்மந்தமான அப்டேட் அதை பற்றியுமே பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து டிடக்ஷன் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்குறத பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிடக்ஷன் வந்து இருக்கும். நீங்க வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் குடுத்ததுல, அதுல கொஞ்சம் டிடக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அத பத்தியுமே இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேங்க. ஆக மொத்தத்துல இந்த வீடியோல உங்களுக்கு ரீஃபண்ட பத்தியும் சொல்லப் போறேன். அதேபோல வித்ட்ரால பத்தியும் சொல்லப் போறேன். எஸ்பிஐல புதுசா என்ன கண்டிஷன் வந்திருக்கு, அத பத்தியுமே சொல்லிருக்க போறேன். நெக்ஸ்ட் வந்து டாஸ்க் அமௌண்ட் வந்து எவ்வளோ இன்கிரீஸ் ஆயிருக்கு, ட்ரெய்னிங் பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு, அந்த ட்ரெய்னிங் பீரியட் எத்தன மாசம் இருக்க போகுது, அதுல நீங்க என்ன பண்ணணும், எப்போ ஃபுல் அமௌண்ட் ஆட் ஆகும், இந்த ட்ரெய்னிங் பீரியட்ல எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ஆட் ஆக போகுது, இத பத்தி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ட்ரெய்னிங் பீரியட் நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்களே, ஆக மொத்தம் எப்பயோ சொல்லியிருந்தாங்க. இந்த ட்ரெய்னிங் பீரியட் எத்தன மாசம் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் 3 மந்த் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து 3 மந்த் இருக்கும். மினிமமா ஒரு 2 மந்த்லயே வந்து முடிஞ்சிரும். அதாவது இன்னையிலிருந்து ஓகேங்களா? இன்னைக்கு 16 டிசம்பர். அப்ப இன்னையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. டெமோ பீரியட் முடிஞ்சு, நம்மளுக்கு வந்து ட்ரெய்னிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆகுது இன்னையிலிருந்து. அப்ப இன்னையிலிருந்து ஒரு 2 மந்த் மினிமம், 3 மந்த் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா போகும். 3 மந்த்துக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபுல் அமௌண்ட் அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கூப்பன் கோடு நீங்க அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரூ. 15,000 பெர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதேபோல டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 15,000 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்குது. கன்டென்ட் ரைட்டருக்கு 15,000, இன்ஃப்ளூயன்ஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000, மைக்ரோ டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000. இது யார் அப்படின்னா, சேல்ஸ் டீமே உள்ள வந்தவங்க. ஓகேங்களா? சேல்ஸ் டீம் யாரெல்லாம் இருக்காங்களோ, கூப்பன் கோட் யாரெல்லாம் பை பண்ணியிருக்காங்களோ, இது ஆஃப்டர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரெய்னிங் பீரியடுக்கு அப்புறமா ஓகேங்களா? ஆஃப்டர் ட்ரெய்னிங்க்கு அப்புறமா தான் உங்களுக்கு 15,000 கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? இப்போ எனக்கு எவ்வளோ ப்ரோ கிரெடிட் ஆகும்? நான் சேல்ஸ் டீம் இருக்கேன். எனக்கு எவ்வளோ ப்ரோ கிரெடிட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரா இருந்தீங்க அப்படின்னா, ரூ. 3,500 பெர் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகும். அதேபோல கன்டென்ட் ரைட்டர் இருக்காது. ஓகேங்களா? இன்ஃப்ளூயன்சர பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 3,500 அது வந்து வருது. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரூ. 2,000 ஓகேங்களா? அப்போ இந்த பேசிஸில் தான் உங்களுக்கு அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் கிரெடிட் ஆக போகுது. அது யாருக்கு அப்படின்னா, சேல்ஸ் டீமுக்கு. ஓகேங்களா? அப்ப கன்டென்ட் ரைட்டருக்கு ரூ. 3,500 பெர் மந்த்துக்கு, இன்ஃப்ளூயன்சருக்கு ரூ. 3,500, மைக்ரோ டாஸ்க்கு ரூ. 2,000. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல ப்ரோ நான் புரமோஷன் டீம்ல இருக்கிறேன். எனக்கு எவ்வளோ ப்ரோ வரும்னு நீங்க கேட்பீங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ட்ரெய்னிங் பீரியட்ல எவ்வளோ வரும் அப்படின்னா, டிஜிட்டல் கன்டென்ட் ரைட்டர் நீங்க இருக்கீங்க அப்படின்னா, பெர் மந்த்துக்கு ரூ. 1,000 கிடைக்க போகுதுங்க. இன்ஃப்ளூயன்சரா இருந்தீங்கன்னா, பெர் மந்த்துக்கு ரூ. 1,000 கிடைக்க போகுது. மைக்ரோ டாஸ்க்குக்கு பெர் மந்த்துக்கு ரூ. 500 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. ஓகேங்களா? இது ஆஃப்டர் ட்ரெய்னிங்க்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, அந்த ட்ரெய்னிங்ல வந்து புரமோஷன் டீம் முடிஞ்சு புரமோஷன் டீம் இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லல. சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு பெர் மந்த்துக்கு ரூ. 5,000 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. கன்டென்ட் ரைட்டர்ல. இன்ஃப்ளூயன்சர்ல ரூ. 5,000 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்ல ரூ. 2,500 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுதுங்க. ஓகேங்களா? அப்போ டாஸ்க் அமௌண்ட் எல்லாமே இங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. இன்னிலிருந்து நம்மளுக்கு ட்ரெய்னிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்னிலிருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதுக்கப்புறமா உங்களுக்கு முடிஞ்சு, உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் ட்ரெய்னிங் பீரியட் முடிஞ்சு ரியல் ஒர்க்க நம்ம பண்ணக்குள்ள, நீங்க சேல்ஸ் டீம் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 15,000 வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் ரைட், இன்ஃப்ளூயன்சருக்கு, மைக்ரோ டாஸ்க் வந்து ரூ. 10,000 கிடைக்க போகுதுங்க. அதேபோல புரமோஷன் டீம்ல இருக்கீங்க அப்படின்னா, ரூ. 5,000. நெக்ஸ்ட் மைக்ரோ டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2,500 கிடைக்க போகுது. ஓகேங்களா? அப்போ இது வந்து வேற லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட்ன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயமே இந்த ஒரு விஷயம் தான். கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட் பண்ணியாச்சு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு காலையில ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இது இன்ஃப்ளூயன்சர் தான். ஓகேங்களா? சாரி இது வந்து கன்டென்ட் ரைட்டர் தான். 5 கீவேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 875 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு. இவங்க 4 கீவேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 700 கிட்ட ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க் அமௌண்ட் ஆட் பண்ணது நம்மளுக்கு ரொம்ப பெரிய விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்ப ஹேப்பியா இருக்குன்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா, இப்ப வந்து மாசத்துக்கு நம்ம எவ்வளோ சம்பாதிக்க போறோம்? இப்ப நம்ம ட்ரெய்னி பீல வச்சுக்கங்களேன், கூப்பன் கோடு வாங்குறவங்க மாசத்துக்கு ஒரு ரூ. 3,500 கிட்ட அவங்களுக்கு வரப்போகுது. நல்ல ஒரு விஷயம் தான். ஒரு ரூ. 2,000 கிட்ட நம்மளுக்கு ரூ. 2,500 கிட்ட டிடக்ஷன்லாம் வரப்போகுதுன்னு வச்சுக்கங்களேன். இதில கூப்பன் கோடு வாங்காதவங்களுக்கு ஒரு ரூ. 1,000 வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஓகேங்களா? மைக்ரோ டாஸ்க்கு ஒரு ரூ. 500. இதில வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 2,000. அப்ப இந்த மாரி இருக்கக்குள்ள ரொம்ப சந்தோஷம் தான். இது ஆஃப்டர் ட்ரெய்னிங் அப்புறம் பெர் மந்த்துக்கு அவங்க சொல்ற மாரி 15,000 வந்துச்சுன்னா, ரொம்பவே சந்தோஷம் எல்லாருக்குமே. ஓகேங்களா? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் ரைட்டருக்கும், இன்ஃப்ளூயன்சருக்கு மட்டும் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ட்ரெய்னிங் பீரியட். மைக்ரோ டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மிங் வெட்னஸ்டே இல்ல தர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. அதெல்லாம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப தான் வந்து ஆட் பண்ணுவாங்க. எப்ப அப்டின்னா, வர தர்ஸ்டே இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே. வெட்னஸ்டே, தர்ஸ்டே சொல்லியிருக்காங்க.
ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஃப்ரைடேக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் ஆட் பண்ற மாரி வந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் 3 மந்த்துக்கு அப்புறம் ட்ரெய்னிங் பீரியட் அப்புறம் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ நியூ ஜாயினிங் பத்தி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நியூ ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வராது. அடுத்த வாரம் வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் வந்துச்சு அப்டின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டெமோ மாரி குடுப்பாங்க. அந்த டெமோல நீங்க உங்களுக்கு ஓகே புடிச்சிருக்கு அப்டின்னா, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் நீங்க பண்ணி ஏதாச்சும் இது பண்ற மாரி இருக்கும். அது பை மோட்லயோ, இல்ல ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்லயோ, இல்ல இது எஜுகேஷ்லயோ இது 3த்துல ஏதாச்சும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வேணாலும் நீங்க வந்து எஜுகேஷ்ல கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்ல அப்டின்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பை பண்ணலாம். இல்ல பை மோட்ல ப்ராடக்ட் வாங்கறதா இருந்தா நீங்க வாங்கிக்கலாம். எது வேணாலும் நீங்க வாங்கிட்டு, நீங்க வந்து கூப்பன் கோட உள்ள வாங்கிட்டு, நீங்க தாராளமா நியூ ஜாயினிங்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்குமே சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ, அப்ப அடுத்த வாரம் நியூ ஜாயினிங் இருக்கீங்க. மறக்காம ஜாயின் பண்றவங்க மறக்காம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இதுதான் இப்போ வரைக்கும் இது அப்டேட். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்டின்னா, வித்ட்ரால் அப்டேட் நம்ம பார்த்துருவோம். வித்ட்ரால பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 62,000 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்ப அதுல ஒரு 59,000 பேர் அப்படிதான் இருப்பாங்க. ஓகேங்களா? 59, 60 பேர் தான் இருப்பாங்க. திங்கட்கிழமையிலருந்து அது இன்னையிலருந்து பேமெண்ட் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ, நீங்க பயப்பட வேண்டாம். வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? வித்ட்ரா ரிக்வெஸ்ட் குடுத்தவங்களுக்கு இதுதான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் குடுத்தவங்களுக்கு ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணி, நான் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன் ப்ரோ. ஆனா எனக்கு 7 நாள்ல போட்டுருந்துச்சு. ஆனா எனக்கு இன்னும் அமௌண்ட் வரலையே ப்ரோ அப்படின்னு நெறைய பேர் கேட்பீங்க. அது ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் அங்க 7 நாள்ல வரும்னு சொல்லிட்டு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க. உங்களுக்குமே ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரத்திலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரீஃபண்ட் டீம் யார் சூஸ் பண்ணி யாரெல்லாம் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப் காமிச்சு அப்படின்னா, உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பேமெண்ட் வந்திருக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 11 பாயிண்ட்ல ரீஃபண்ட் வாங்கியிருப்பாங்க. மெயில் குடுத்து ரீஃபண்ட் வாங்கியிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வொர்க்கிங் அமௌண்ட் ஒண்ணு பெண்டிங்ல இருந்துட்டே இருந்துச்சு. அப்ப இந்த வார கடைசியில அவங்களுக்கு 13 பாயிண்ட்ல ரீஃபண்ட் வாங்கலும், மெயில்ல ரீஃபண்ட் வாங்குனவங்களுக்கும், இந்த வார இறுதியில வந்து உங்களுக்கு நீங்க வொர்க் பண்ண அமௌண்ட், அதாவது உங்க வாலெட்ல இருக்கிற அமௌண்ட் உங்களுக்கு வரப்போதுங்க. இது சூப்பரான ஒரு அப்டேட் தான். ஓகேங்களா? ஓகே. அப்ப வித்ட்ரால பத்தி பார்த்தாச்சு. ரீஃபண்ட் பத்தி பார்த்தாச்சு. டாஸ்க் அமௌண்ட் அந்த ரிலேட்டிவ் பத்தி பார்த்தாச்சு. ஸோ லாஸ்ட்டா ஒரு அப்டேட் என்னன்னா, டிடக்ஷன் எஸ்பிஐ ஒரு நோட்டீஸ் போர்ட்ல லாஸ்ட்டா சங்கர் சார் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ரால்ஸ் குடுத்தவங்களுக்கு நாங்க அதுலேருந்து ரிடக்ஷன் வந்து பண்ண போறோம்னு சொல்லிட்டு, அது கேட்டது நெறைய பேருக்கு நெறைய பிரச்சனைகள், நெறைய சண்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருச்சு குரூப்ல. ஸோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் மூலியமா ஒரு சூப்பரான அப்டேட்டுமே விட்டுருக்காங்க. என்ன அப்டின்னா, ஸோ இந்த டிடக்ஷன் வந்து சேல்ஸ் டீமுக்கு கிடையாதுங்க. ஓகேங்களா? அத நீங்க மைண்ட்ல வச்சுங்க. சேல்ஸ் டீமுக்கு இந்த டிடக்ஷன் கிடையவே கிடையாது. அப்ப இந்த டிடக்ஷன் யாரால இருக்க போகுது அப்டின்னா, புரமோஷன் டீம்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த டிடக்ஷன் இருக்க போது. அதுவும் புரமோஷன் டீம்ல இருந்துட்டு, அவங்க பை மோட்ல இப்போ ப்ராடக்ட் வாங்கல, வெல்கம் கிட் வாங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்போ வாங்கல அப்டின்னா, அவங்களுக்கு இந்த டிடக்ஷன் இருக்கும். சப்போஸ் அவங்க பை மோட்ல ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்காங்க, புரமோஷன் டீம் இருக்காங்க. அவங்க வந்து வெல்கம் கிட் 1 இல்ல 2 வாங்கியிருக்காங்க அப்டின்னா, அவங்களுக்கு இந்த டிடக்ஷன் இருக்காது. ஓகேங்களா? அப்போ பை மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இத வாங்காதவங்க, இப்போ புரமோஷன் டீம் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பை மோட்ல ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கல அப்டின்னா, அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் 20% இல்ல 30% சொல்லியிருக்காங்க. இன்னும் கரெக்ட்டா சொல்லல. ஓகேங்களா? அவங்க வித்ட்ரால் குடுத்த ரிக்வெஸ்ட் குடுத்த அமௌண்ட்லருந்து, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து நாங்க வந்து பை மோட் வாலெட்டுக்கு நாங்க குடுத்துருவோம். இல்ல வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு குடுப்போம். இல்ல எஜுகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா குடுப்போம். அதுல நீங்க ப்ராசஸ் அதாவது நீங்க வந்து நீங்க வாங்கிக்கலாம். பை பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. அதுவுமே யாராருக்கு அப்டின்னா, 7,000 மேல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான். புரமோஷன் டீம்ல 7,000 யாரெல்லாம் மேல வச்சிருக்காங்களோ, அதுலேருந்து கால்குலேஷன் பண்ணுவாங்களாம். ஓகேங்களா? 7,000 மேல யார் இருக்காங்களோ, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, 7,000 மேல இருக்க ஒரு ரூ. 10,000 இருக்கு அப்டின்னா, அதுலேருந்து ஒரு ஒரு ரூ. 1000 வந்து பை மோட்ல போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ பை மோட்ல நீங்க ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். 20,000க்கு மேல நீங்க புரமோஷன் இருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்கிக்கலாம். இல்ல எஜுகேஷன்ல கோர்ஸ் வாங்கிக்கலாம். இந்த மாரி தான் வந்து அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ஒரு அருமையான ஒரு அப்டேட் தான். ஏன்னா, இதில யாருமே பாதிக்கப்பட போறதே கிடையாது என்ன பொறுத்தவரைக்குமே. ஏன்னா வந்து 7,000 மேல இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புரமோஷன் டீம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குற மாரி இருக்கு. நீங்க 7,000த்துக்குள்ள தான் இருக்கீங்க. 7,000த்துக்குள்ள தான் நீங்க வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் குடுத்துருக்கீங்க அப்டின்னா, நீங்க கவலைப்பட வேண்டாம். அதேபோல நீங்க பை அமௌண்ட்ல ஏதாச்சும் பொருள் நீங்க வெல்கம் கிட் 1 இல்ல 2 ஏதாச்சும் வாங்கியிருந்தா கூட, நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு டிடக்ஷன் இல்லாம ஃபுல் அமௌண்ட் வந்துரும். புரமோஷன் டீமுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல ப்ரோ நான் எதுவுமே வாங்கல ப்ரோ. நான் என்ன ப்ரோ பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 7,000க்கு மேல தான் ரிக்வெஸ்ட் குடுத்துருக்கீங்க அப்டின்னா, வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கே அங்க நோட்டிஃபிகேஷன் வந்து குடுப்பாங்க உங்க டேஷ்போர்ட்லயே. இவ்வளோ அமௌண்ட் நாங்க பிரிக்க போறோம். பை மோட்ல வேணுமா? இல்ல ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வேணுமா? இல்ல எஜுகேஷன்ல வேணுமான்னு கேட்பாங்க. நீங்க எது சூஸ் பண்றீங்களோ, அதுக்கு அந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அங்கருந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மீதி அமௌண்ட் உங்களுக்கு வித்ட்ரால் அமௌண்ட் உங்களுக்கு வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க விஷயமே. இது புரமோஷன் டீமுக்கு மட்டும் தான். சேல்ஸ் டீமுக்கு கிடையாது. அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா சேல்ஸ் டீமு கூப்பன் கோட் வாங்க போறோம் இல்லையா? அதனால ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு எஸ்பிஓல இதுதாங்க அப்டேஷனா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க.
ஸோ இத தவிர வேற எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல. ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்றோம். ஸோ மறக்காம சேனல வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம ஒரு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அடுத்த வேளை சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். ஸோ இதுல ஏதாச்சும் புரியலனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆன்ஸர் பண்றேன். ஓகேங்களா? தேங்க் யூ. பை பை.